என்ன சோறு வச்சு ஆக்கி வச்சுக்கிறா? நாய் துணுமாட்டா? நாய் துண்ணாதுன்னு தான் உனக்கு வச்சுக்கிறேன். அப்பனா நாயா? அப்பவும் நாய் தான், இப்பவும் நாய் தான். கட்டின புருஷன நாய் நான் சொல்றேன். டேய் உனக்கு என்ன பண்றேன் பாரு நீ. எப்படி அடிக்குது திடீர்னு வர உங்க அப்பா அப்படியே உக்காந்து குத்துக்கல் மாதிரியா? இந்த வயசுல ஓடி பிடிச்சி உள்ள நிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தட்டி பிள்ளை எப்படி பேசுது பாரு. உங்க அப்பா என்னன்னு கேளடா. என்னப்பா தட்டி நீ தானே நானு கேட்க சொன்ன, அதான் நானு கேட்டான். ஏய் புள்ளகளை போய் மூட்டி ஒரு அப்பன முள்ளி சண்டை போட்டுனா அப்படியே சொன்ன உடனே உள்ள அப்படியே கத்தி எடுத்துன்னு பாயிறான் மேல. வாய முடியும் மேலக்கிறான் புள்ள. கத்தி எடுத்து குத்துட்டு நான் ஜெயிலுக்கு போனோமா? அங்க போய் என்ன கள்ளி தூண சொல்றியா? ஏண்டா போதான் அப்பாவை கத்தியில குத்துறது தப்பா தெரியல, ஜெயில போய் கறி தூண்டு தப்பா தெரியுதா? களியில அங்க போய் தூண முடியாது, கறி சோறு தூண பைக்கிட்டேன். நல்ல புள்ள. அம்மா ஏன் அடிக்குது கேட்கறதுக்கு தெரியாத புள்ள. எனக்குன்னு வந்து வாசிட்டு ஏன் அடிக்கிறா? ஏய் ஏண்டி அவன் அடிக்கிறா? பாக்கிறதுக்கு ஒன்னா சென்ன பண்ணி மாதிரி இருக்கலாம். அவன் தான் நாளைக்கு கஞ்சி ஊத்துவான், நம்மளுக்கு தெரியுமா? அது எப்படிப்பா? ஆடி மாசத்துல கூத்தானு ஊத்துவாங்க, எப்படி கஞ்சி ஊத்துவாங்க? நம்ம ஒரு கஞ்சி சொன்னா இவன் ஒரு கஞ்சி சொல்லிட்டு பாரு. தத்தி 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 எதுக்கு தாங்க தெரியல. எதுக்கு இருக்கிறான்? கடைசி காலத்துல நீங்க செத்துறீங்கன்னா கொல்லி போறதுக்கு ஒரு புள்ள வேணும்ல, அதுக்கு தான் இருக்கிறோம். வேலை செஞ்சு சம்பாதிச்சு போறதுக்கு இல்ல புள்ள, கொல்லி போறதுக்குறான் புள்ள. இவரு கொல்லி போட நேரம் நான் சொர்க்குலத்துக்கு போடுறேன். ஒரு வேளை சாப்பாடு போறதுக்கு வைக்கல. நான் எதுக்கு சோறு போடணும்? அதான் அம்மா தான் டெய்லியும் ஆக்கி போடுறதுல 3 வேலையும் கொட்டிக்கு நீ இவ்வளவு பெரிய வயிறு வச்சுன்னுக்கிறியா? ஆமா என் வயிறு தான் பெருத்துக்குது, இவரு வயிறு சின்னதாகுது. டேய் இது என்ன வயிறா இல்ல கனடா? போட 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 துண்ணுக்குனே இருக்கிறியா? ஏண்டா என்னைக்காவது போடுமா சோறுன்னு சொல்லிக்கிறியா வாயில? சோத்தை வச்சு நிமித்தின உடனே ஏத்துக்கிற தட்டை கல்லாம்பழம் என்ன பார்த்தா தட்டு ஏத்துக்கிற எத்தாந்து வச்சுக்கின்னு நேமரா வாரி கொட்டின்னு சாப்பிட்ற. அப்புறம் எனக்கே இல்லை, நான் என்ன பண்றது? இப்பன்னா உங்களுக்கு பிரச்சனை, நான் துண்டுறது தான் பிரச்சனையா? ஹெல்மெட் நான் வீட்டுக்குள்ள உட்காந்து துண்ணவே மாட்டேன். நீ எதுக்குமே உதவாத, நீ விட்டு போற. டேய் எங்கன்னா போய் கம்பெனில சம்பாதிக்கும் போது சம்பாதி, அப்ப சாப்பாடு உண்டு. நான் போக மாட்டேன்னு சொன்னா ஒரு புடி சோறு கடை, நீ கிளம்பு. எனக்கே சோறு இல்லைன்றீங்களா? நான் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நான் கிளம்புறேன். போறாயா அப்ப கூட்டாயா? டேய் அவன் எங்க போனா இங்க தாண்டி வரணும். அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியாது, வைத்திய வச்சுக்கினேன் இங்கதான் வந்தாகணும். ஏமா நம்ம வீட்டுல சாப்பிட்டதெல்லாம் காலி ஆகி போச்சு, நம்ம ஊரே சுத்தமா இருக்குது. இப்போ எது சுத்தமா இருக்குதா? ஏண்டா வீடு பூரா பீடி துணிக்கா இருக்குது, இதுல எங்க சுத்தம் இருக்குது? என்னடா சும்மா வரா பீடி பிடிக்கிறேன்? என் பொண்ணு அவங்க புருஷன் வீட்டுக்கு போலேன்றதுக்காக பீடி பிடிக்கிறேன். அதுக்கு எதுக்கு பீடி பிடிக்கிற? அவங்க கேட்டதை செஞ்சுன்னா நான் மட்டும் அந்த வீட்டுல வாழ போறேன். சும்மா நீலி கல்வி வச்சுங்கிற. என் கண்ணீரை பார்த்தா நீலி கண்ணீர் மாதிரியா தெரிஞ்சு? கண்ணீரே வரல, கதை ஊட்டிட்டு இருக்கலாம். ரத்த கண்ணீர் வடிக்கிறா. ஏய் உடம்புல முதல்ல ரத்தம் இருக்காடா, ரத்த கண்ணீருங்கிற? நீங்க 2 பேரும் என்ன திட்டிட்டீங்க, உங்களை மன்னிச்சுட்டேன். ஆனாலும் என் மனசு தாங்கல. ஏன் அதுக்கு சூசைட் பண்ண போறியா? அதான் இல்ல, அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாது. அப்படி வேற என்ன பண்ண போற சொல்லு. எங்க தங்கச்சி வீட்டுக்கு இட்டு போறேன், வாங்க. அங்க போனா கறி மீன் முட்டை எல்லாம் போடுவா என் தங்கச்சி. நீங்க நல்லா துணிபுட்டு இருங்க. சோகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சோறு திங்கத்துக்கு வழி பண்றோம் பாரு. வீரப்பா விட்டு வேற வந்துட்டோம், பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையா? அட என் தங்கச்சி போல பச்சைக்கிளி வேற வரான், துணிபுட்டு நல்லா வயிற்று தடின்னு வரான் பாத்தியா? என்ன மச்சான் கறி சோறா? தின்ன சோறு செரிக்கலன்னு வாக்கிங் வரியா? மாப்பிள கம்னூர் மாப்பிள, நானே கடுப்புல இருக்கிறேன். அவனே யாரோ அவன் வயிற்று தடிவுக்குனே கடுப்பு மேல இருக்கிறான், அடுப்பு மேல இருக்கிறான். என் தங்கச்சி கூட்டினார் சொல்லிச்சு பழகுது. எது கூட்டினாரு சொல்லிச்சா? நானே வீட்டு துவைத்துட்டாங்கன்னு பசியில வந்துங்கிறேன். வாங்க வீட்டுல சோறு போடுங்க வாங்க. ஐயோ எங்க வீட்லயா? ரேஷன் கடையை வாங்கின அரிசி கூட காலி ஆயிடுச்சு. அவனே நம்மளுக்கு கொடுக்கறது ரேஷன் கடையில் 20 கிலோ ஆச்சு, அதை இவன் ஒரே ஆள் தூண்டுவானே. பயப்படாதீங்க, அவெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு 5 கிலோக்கு மேல சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். 5 கிலோவா? அது இருந்துச்சுன்னா நாங்க 1 வாரம் சாப்பிடுவோம்டா. வாங்க போவோம், இருக்கிற பசிக்கு உங்க கை காலை பிடிச்சி பிச்சு துண்டுற போறேன். இவன் மனுஷனா இருக்குமா? கை காலை பிச்சு திம்பன்றான். மச்சான் பசி வந்தா நீயா இருக்க மாட்டா, பேசாம உங்க வீட்டுக்கே போய் சாப்பிடு. இப்ப நீங்க சோறு போடல, உன் கையை பிடிச்சி கச்சிடு. வாடா உனக்கு பிச்சை எடுத்தாவது சோறு போறேன்டா, இதே மாதிரி பண்ணிடாதடா. அவனே நாய் கடிச்சா கூட தப்பிச்சிடலாம், ஆனா இவன் கடிச்சானா தப்பிக்கவே முடியாது.
ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டமா அவனை. டேய் நைனா, இவ்வளவு ஆபத்தான பிராணியை நம்ம வீட்டுக்கு கூட்டு போகணுமாடா? விடு மச்சான் பாத்துக்கலாம். நைனா நம்ம வீட்டுல சோறு இல்லை, இவனுக்கு எப்படி சோறு போறது இப்போ? அம்மா, நீ பாத்துறதுக்கு பக்கத்து வீட்டு சோத்துக்கு போய் நில்லு. நான் 3வது வீட்டுல கோயம்புக்கு போய் நிக்கிறேன். கறி குழம்பு இல்லைன்னா நான் கொஞ்சம் உக்கிரமா ஆயிடுவேன். கறி துணுவான், கறி அச்சு தோத்துறேன் அந்த நாய். கபால் கூட டேய் நைனா, எப்படியாவது பக்கத்து வீட்டுல போயிட்டு கறி சோறு ரெடி பண்றா. ஏக்கா நீ போய் பாத்திரத்தை எடுத்துட்டு போ. சரிடா தம்பி, என் தலையை எழுத்து எல்லாரும் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, நீ பாத்திரத்தை என்ன பிச்சை எடுக்க அனுப்பி வைக்கிற. அம்மா, இப்பதான் ஃபர்ஸ்டா பிச்சை எடுக்க போற. கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், போக போக பழகிடும். ஆமா ஆமா, இவன் பிச்சை எடுக்கிறதுல PhD முடிச்சிருக்கான் சொல்றான் பாரு. டேய் ஐயோ பசிக்குதா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டேய் நைனா, என்னடா என்ன இவன்ட்ட கோத்து விட்டா? டேய் சீக்கிரம் எதனா ரெடி பண்றான். அவனை நான் போய் எப்படியாவது கறி குழம்பு எங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீ கடி வாங்காத மட்டும் இரு. கடி வாங்காம இருக்கணுமா? டேய் பச்சைக்கிளிக்கு சோறு கட்சிதே இல்லையா? அடுத்த பாட்டுல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தக்காளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நாளா தக்காளி சேனல் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. அதுக்கு எப்படி எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லயே நாங்க காமெடி வீடியோ போட்டோம், பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இது நம்ம தக்காளி சேனல். என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். இங்க வாடா தக்காளி. இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம தக்காளி சேனல்.